அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஜியோ ஆப்பில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குங்க. பழைய பிளானில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். வீடியோவில் வாங்க. எல்லாருமே ஜியோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாதீங்க. குரோம் ப்ரௌசரில் மை ஜியோ ஆப்ன்றதை டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. குரோம் ப்ரௌசரில் எந்த நம்பர் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த நம்பரை லாகின் பண்ணுங்க. ஓடிபி கொடுத்துருங்க. உங்களுக்கு பழைய ரீசார்ஜ் பிளான் எல்லாமே அதில் இருக்கும். ரீசார்ஜ் பண்ணாத கஸ்டமர் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நோ ஆக்டிவ் பிளான் சொல்லி எந்த ரீசார்ஜும் பண்ணாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தான் இந்த ட்ரிக்கு. லாகின் பண்ணி ஓடிபி கொடுத்துக்குங்க. லாகின் பண்ண உடனே ஹோம் பேஜில் உங்கள் பேர் பக்கத்தில் செட்டிங்ஸ்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, சுவிட்ச் அக்கௌண்ட் மேலே அதை கிளிக் பண்ண உடனே டேரிஃப் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் செட்டிங்ஸில் டேரிஃப் ப்ரொடெக்ஷன் காமிச்சிச்சு. அதில் உள்ளே போனீங்கன்னா வரிசையாக உங்களுக்கு பழைய ரீசார்ஜ் பிளான் எல்லாமே அதில் காமிக்கும். 1.5 GB, 2 GB, 3 GB. பாப்புலர் பிளான் 239 இருக்குது பார்த்தீங்களா, 28 நாள் வேலிடிட்டி, 199. உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டுமே நம்ம நார்மலாக பழைய பிளான் வரும் செஞ்சோம். அது 5G அன்லிமிட்டட் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த கஸ்டமருக்கும் அந்த பிளான் கிடைக்கும். வெல்கம் ஆஃபர் ரெஜிஸ்டர் பண்ண கஸ்டமர்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டாவும் கிடைக்கிது. அதில் பாருங்கள். டூ GB, 1 GB ஃப்ரீடம் பேக், அஃபோர்டபுள் பேக், $395, 84 வேலிடிட்டி, 6 GB டேட்டா மட்டும் தான் கிடைக்கும். பட் கால் மட்டும் பேசுகிறோம் அந்த கஸ்டமருக்கு நிறையாவே நம்ம யூஸ் பண்ணிக்கிருந்தோம். பட் இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து எடுத்துட்டாங்க, பிளான் வந்து எடுத்துட்டாங்க அப்ளிகேஷனில். இந்த ட்ரிக்ஸு மாதிரி உள்ள வியூ பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் நெட்வொர்க் மாறணுமே பார்த்தாலுமே உங்களுக்கு நியூ ரீசார்ஜ் போட்டு ஆகும் இல்லையா. இப்போ போட்டு கூட நீங்கள் போர்ட்டு கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். பிளானை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் கூகுள் பே, ஃபோன்பே பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லிங்க் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகும் அந்த அப்ளிகேஷனில் இருந்து. எந்த பிளான் கொடுத்துருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் லாகின் பண்ணணும். பட் இல்லாட்டினா உங்கள் மொபைல் மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அப்ளிகேஷன் உள்ள போய் உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா நார்மல் மெசேஜில் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் லிங்க்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வரும். என்ன பிளான்ஸ் அனுப்பிங்கன்னா 395 போட்டு உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கன்டினியூ பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா டைரெக்டாகவே உங்கள் அப்ளிகேஷனில் அந்த பேமெண்ட்டு லாகின் ஆகிடும். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிளான் கம்ப்ளீட் ஆகிடும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். நிறைய கஸ்டமருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.